Praise God. ஐயா நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். உங்கள் ஐயா வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. இந்த ஏஜுக்கு ஐயா வந்து செம ஆக்டிவாக இருக்காங்க. ஆண்டவர் வந்து பலனை கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பாஸ்டருக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பாஸ்டர்ஸ் கூட ஊழியக்காரங்க கூட தான் நாங்கள் வந்து சேர்ந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். என் பேர் சாம். நான் குரோம்பேட்லேருந்து வரேன். ஆல்ஃபான்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னா இது எப்படி நம்ம சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை பாஸ்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா சுவிசேஷத்தை நம்மளுக்கும் தெரியணும், நம்ம அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த கைப்பிரதி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் நின்று பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய மீட்டிங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நிறைய பண்ண முடியல. சரிங்களா? சூழ்நிலையெல்லாம் மாறிட்டே இருக்குது. பட் ஆனால் 1-to-1 ஊழியம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது வந்து அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சரிங்களா? ரோட்டில் போகிற ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவருக்கு ஒரு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ ஐயா பேசுனாங்க மேத்யூ சாப்டர் 28 என்ன பார்க்குறோம் அதில் சொல்லுங்கள். 28:18 19 படிங்க. 19 படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே 2 விஷயம் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து 20வது வசனத்தில் சொல்கிறேன். ஷோர்லி ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு. தமிழில் வந்து இது ஒன்று இருக்குல்ல, இங்கிலீஷில் வந்து ஷுவர்லி அப்படின்னு இருக்கு. ஷுவர்லினா கட்டாயமாக, நிச்சயமாக நான் வந்து உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இங்கே இது வந்து ரெட் லெட்டர் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ரெட்டில் இருக்கும். எத்தனை பேர் ரெட் லெட்டர் வச்சுருக்கீங்க? பாஸ்டமாக வச்சுருக்காங்க 2. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா அதுக்கு இயேசு டைரெக்டாக சொன்னது. சரிங்களா? அவரோட டைரக்ட் வேர்சஸ் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவர் சொல்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு மனுஷனை யாராவது சொன்னால் கூட நம்ம சொல்லலாம், இவங்க வந்து ஏமாத்திடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? அந்த சைடு வந்துட்டுமா? நான் எனக்கு இது பின்னாடி நின்று ஏதோ ஒரு கட்டுப்படுத்த மாதிரி இருக்குது. ஓகே, சரி. ஸோ ஆண்டவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கட்டாயமாக நான் சொல்கிறேன், 100% ஷோர்லிக்கு ஆண்டவரே சொல்கிறாரு, நான் உண்மையாக நான் சொல்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு? சரி, கை கீழே போடுங்க. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்கள் கூட இல்லை அப்படின்னு? கை தூக்குங்க. கை தூக்குங்கன்றது மட்டும்தான் தம்பிக்கு தெரியுது. ஓகே, ரைட். கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா? நம்புறீங்களா? அப்போது என்னோட அடுத்த கேள்வி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம், இந்த நிலைமை இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், பேசணும் நீங்கள். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, அப்புறம் ஏன் இன்னும் இன்னும் கஷ்டத்தில் தானே இருக்கோம் நம்ம. கஷ்டம் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? யாரும் கை தூக்குங்க. என்னாலே தூக்க முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்றது எப்படி நம்மளுக்கு ஒரு ஷூராக தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயா புரியுது ஐயா நான் சொல்கிறது? ஃபஸ்ட் ஐயா
ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னா நம்மளுக்கு நம்ம லைஃபு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி எந்த நிலைமையில் நம்ம இருக்கோமோ அந்த நிலைமை நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்றதா அதோட சைனுக்கு என்ன சொல்லுவாங்க? அதோட சைனுக்கு என்ன சொல்லுவாங்க? SIGN, சைன், அடையாளம். ஓகே, எனக்கு இந்த தமிழ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எப்போவுமே பாஸ்ட்டு தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் தமிழில். என்னோடய பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா தமிழ், அம்மா தெலுங்கு. நாங்கள் பிறந்தது வந்து எல்லாம் நார்த்தில். அவங்க இங்கேருந்து அங்கே மிஷினரியாக போயிட்டு நாக்பூரில் தான் இந்தியாவோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இந்தியாவோட மேப் எடுத்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அதுதான் நாக்பூராக இருக்கும். சரிங்களா? அங்கே 0 மைல்னு சொல்லி ஒரு பில்லர் இருக்குது. ஸோ நாங்கள் பிறந்து வந்தெல்லாம் அந்த ஊரில் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 2012 தான் இங்கே சென்னை வந்துட்டேன். அப்புறம் இந்த ஊழியத்தில் நிறைய சபைகளில் ட்ரைனிங் கொடுக்குறதும் அந்த சபைகள் வளர்ச்சிக்காக ஆண்டவர் வந்து எங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கார். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி சர்ச் ஆரம்பித்தேன் குரோம்பேட்டில். அப்புறமா இந்த ஊழியம் எனக்கு இப்போ சண்டே வந்துட்டேன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் யாராவது அரேஞ்ச் பண்ணணும். அதனால் அது வந்து இன்னொரு பாஸ்டருக்கு கொடுத்துட்டு, அவர் ரயில்வேயில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் ஊழியமும் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் இப்போ அந்த சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அது தெரியணும். நம்மளுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். அப்புறம் என்ன ஆகணும்? நம்ம இருக்கிற நிலைமை மாறணும். கரெக்டுங்களா? அதை மாறுறது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லாஸ்ட் வருஷம் நம்ம மட்டும் பிடிச்சிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒன்றும் விட்டுறோம். அதுதான் நம்ம நிலைமை மாறலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஃபுல்லாக படித்து பாருங்கள். எங்கே நீங்கள் பார்த்தாலுமே ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் இருக்கும். கமாண்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கட்டளை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுதான் அந்த பேட்டர்னே நீங்கள் பார்க்கலாம். ஆதாமுக்கு சொன்ன வார்த்தையிலேருந்து அதுலேருந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த அந்த பிளெஸ்ஸிங் வேர்ஸ், அந்த ஆசீர்வாத வசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ப்ராமிஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். அதை மட்டும் பிடிச்சிருந்தீங்கன்னா இதே நிலைமை தான் போயிட்டுருக்கும். எந்த வசனம் எடுத்தாலுமே. நான் இங்கே ப்ரீச் பண்ண வரல, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கான்டெக்ட் சொல்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்றதுக்கு அதுக்கு முன்னாடி படிங்க. அதுக்கு முன்னாடி வசனம் 19. ஓகே, என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் போய் என்ன பண்ணுமா? மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா கட்டளை. நிறைய தடவை நம்ம நினைப்போம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம சபைக்கு போகிறோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். சண்டே வந்து பாஸ்டர்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடுறோம். இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? இந்த வாரத்துக்கு அங்கே அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்றாரு. ஸ்கூலில் கொடுப்பாங்கல்ல அட்டெண்டன்ஸ், என்ன பண்ணுவாங்க? கிளாஸ் டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு கொண்டு போய் ஆஃபீஸில் வச்சுருவாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி பாஸ்டர் அட்டெண்டன்ஸ் போட்டு கொண்டு போய் ஆண்டர்கிட்ட சொல்லிடுறாரு. ஆஹா அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள், பிரைஸி வந்து இந்த வாரம் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன? பரலோகத்தில் கன்ஃபார்ம். எப்போ வரைக்கும்? அடுத்த சண்டே வரைக்கும் திருப்பி அட்டெண்டன்ஸ் போடணும்ல. புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஆண்டவரோட புள்ள அப்படின்னாக்கா சண்டே வர்றது, அட்டெண்டன்ஸ் பாஸ்டருக்கு நம்ம மூஞ்சி காமிக்கிறது, இந்த பெட்டியில் போட வேண்டியது போட்டுடுறது, போயிடுறது. அதுதான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே எவ்வளவோ இருக்குது. சரி, எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் ஒருத்தருக்கு பிடிச்ச வேலை நம்ம பண்ணி கொடுத்தோன்னா நம்மனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது என்ன சொல்கிறது? அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோன்னா அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்மளே அவங்க ரொம்ப நேசிப்பாங்க. புரியுதுங்களா? இங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இது பிடிக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற கட்டளை நம்ம பண்ணும்போது அப்போ தான் அவருக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஆண்டவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், பேசுங்க.
ஆசீர்வாதம். ஓகே, வேற? வேற சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேற? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தப்பான பதிலே கிடையாது. நீங்க சொல்லுங்க. எது சொன்னாலுமே நம்ம சபையில இருக்கோம். நீங்க தப்பு, ரைட்டு சொல்றது நான் வரல. சொல்லுங்க. ரிஸ்க் இல்லாம வாழ்றது. அப்பனா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நிலைமையே மாறுறது. அதான் நம்ம விருப்பப்படுறோம். வேற சொல்லுங்க. இன்னொரு முக்கியமானது விட்டீங்களே. பரலோகத்துக்கு அதுதான் மெயின் மேட்ரு. நீங்க வந்து பாஸ்டர் கிட்ட அட்டெண்டன்ஸ் போடுறீங்களே வாரம் வாரம். எதுக்கு போடுறீங்க? எப்படியாவது சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த துண்டு போடுவாங்க தெரியுமா முன்னாடி பஸ்ஸில். இப்போல்லாம் ரிசர்வேஷன் ஆயிடுச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எடுத்து உள்ளே வர்றது அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, சீட்டை பிடிச்சிருவானுங்க. இப்போ அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அந்த நிலைமை மாறுறதுக்கு தான் ஆண்டவர் வந்து வழி வச்சிருக்காரு. அதை நம்ம கண்டுபிடிச்சி பண்ணிட்டோன்னா நம்ம சீட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஆண்டவருக்கு பிடிச்சது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சது அவர் பண்ணுவார். அவர் பிடிச்சது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் நம்ம கூட இருந்தாவே போதும். நம்புறீங்களா? மார்க் சாப்டர் 4, மார்க் 4, அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏதாவது விட்டுருங்க. அஞ்சாவது 5th 5வது அதிகாரம் 18, 19 வசனம். 2 வசனம் மட்டும் படிங்க. 20 படிச்சிருங்க. இதுதான் நடக்குது. என்ன நடக்குது? ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம். அவர் தான் நம்ம கடவுள்ன்றது ஏற்றிக்கிட்டோம். இப்போ என்னாச்சு? அடுத்த 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 ஸ்டெப் என்ன சொல்லுங்க? அடுத்த ஸ்டெப் என்ன? அவர் என்ன பண்ணாரு? அந்த ஆள் பேர் இல்லைங்க. என்ன பண்ணாரு? பிசாசு பிடிச்சவர் என்ன பண்ணாரு? அடுத்தது சுகமாயிட்டாரு. சுகமானதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? படிங்க, திருப்பி படிங்க. அவர் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இங்கிலீஷ் பைபிள் வந்து பெக்கிங்னு போட்டிருக்குது. பெக்கிங்னா என்ன? பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குறாரு, அவர் கெஞ்சுறாரு. இதில் தமிழ் என்ன போட்டிருக்கு? வேண்டி கொண்டாடுறது சாதாரணமாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து பெக்கிங்னு போட்டிருக்கு. பெக்கிங்னா பிச்சை பிச்சை கேட்குறாங்களே. எப்படி கேட்பாங்க? எப்படியாவது நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்க வந்து அப்படி தான் கேட்பாங்க. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் கேட்குறவங்க கிட்ட நீங்கள் கொடுத்துருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம மனசுக்குள்ளே உங்கள் பாக்கெட்டில் கை போட மாட்டாங்களா, பர்ஸ் ஓப்பன் பண்ண, ஜிப் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு அவங்க போய் நம்மளை கெஞ்சுறாங்க. அப்படி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? என்ன சொல்கிறாரு? படிங்க, ரெட் லெட்டர் படிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேலை இது கிடையாது. உனக்கு பிடிச்சது இல்லை, எனக்கு பிடிச்சது நீ செய். புரியுதுங்களா? அந்த ஆளுக்கு என்ன அவருக்கு பிடிச்சிருந்துச்சோ அவர் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை அவர் சொல்லியிருக்காரு. என்ன டாஸ்க் கொடுத்தாரு? நீ போய் உன் ஜனத்துக்கு, உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணனோ அதை போய் நீ சொல்லு. அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த ஆள் போயிட்டான். அந்த ஆள் இயேசு கூட இல்லை. இயேசு கூட இருந்தவங்க இருந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, போயிட்டான்.
போனதுக்கப்புறம் என்னாச்சு? மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு என்னாச்சு? மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் எந்த மாதிரி அந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில் செஞ்சார், அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், அந்த அந்த டெக்கோபோலிஸ்ன்ற இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மாதிரி, அது ஒரு ஒரு ஊர் கிடையாது, வாலாஜா மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு. அங்கே இருக்கிற எல்லா சபைகளும் இவரோட ஆட்கள் தான் போய் ஆரம்பிச்சு. அப்படின்னா இவர் போய் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் மென்ஷன் பண்ணல, நீங்கள் அந்த இதில் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு ஆள் போய் சொந்தக்காரன் எல்லா ஊரில் இருப்பாங்க. எல்லாரும் உங்களுக்கு இருக்காங்களா? ஆமாம், எங்கெங்கே இருக்காங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க? எங்கே இருக்காங்க? மதுரையில் இருக்காங்க, பெங்களூரு, அதர் ஸ்டேட் இல்லை, தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். மதுரை ஒன்று, வேற தெரிஞ்சவங்கம்மா? கோயில்பட்டி. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். சிவகாசி, சென்னை, ராஜபாளையம், வேற அவ்வளோதானே? ஒரு 5 ஊரில் தான் இருக்காங்களா? அசோக் பில்லரில் இருக்காங்க, மெயின் ஸ்பாட்டில் இருக்காங்க. வேற தாம்பரத்தில் இருக்காங்க, கௌரி வாக்கத்தில் இருக்காங்க. பாருங்கள் ஏரியா, ஒரு ஏரியாவே கூட்டமாக ஆட்கள் இருக்காங்க அங்கே மக்கள். ஆனால் அங்கேயே நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. கண்டிப்பாக இருப்பாங்களா? இருக்காங்களா எல்லாருக்கும்? இல்லை வெறும் உங்கள் வீடு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? பரிசுத்தவான் மாதிரி இப்போ தான் இறங்குன மாதிரி நாங்கள் எங்கள் ஃபேமிலி அவ்வளோதான் அப்படின்னு இல்லைல்ல. அதுதான் கேரக்டர் ஆஃப் காட். ஆண்டவர் வந்து அந்த ஃபெலோஷிப் கொடுத்துருக்காரு. அதான் ஒரு மனுஷனோட ஒரு கேரக்டர். அது ஆண்டவரோட கேரக்டர். என்ன பண்ணுறோம் நம்ம? ஒருத்தவங்க அவங்க ரசிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, பட் ஆனால் ஸ்டில் நம்ம அந்த ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கோம். கரெக்டாக? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரசிக்கப்படல, அவங்க வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு. அது நம்ம பண்ணவே கூடாது. நம்ம அவங்கள நேசிக்கணும். ஏன் நேசிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வந்து ஆண்டவர் இன்னும் அறியாதவங்களை ஏன் நேசிக்கணும்? முடிச்சிடறேன் நான். ரட்சிக்கப்படுறதுக்காக நேசிக்கணும். ஏன் மக்கள் அப்போ நேசிக்கல? ஏன் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நிறைய போகிறது இல்லை? நம்ம ரட்சிக்கப்படாதவங்கள ஏன் இக்னோர் பண்ணுறோன்னா என்ன சொல்லுவாங்க? புறக்கறி தள்ளி விட்றோம். நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அது சொல்லுங்கள், ஏன் பண்ணணும் சொல்லுங்கள்? ஏன் அவங்கள நேசிக்கணும்? ரொம்ப கேள்வி கேட்டேனோ? சொல்லுங்கள். ஏன் நேசிக்கல? ஏன் அது நடக்கல? தன்னை போல ஏன் நேசிக்கணும்? பேசுங்க. எல்லாமே இருக்குது, பட் ஆனால் ஏன் நம்ம அவங்கள நேசிக்க முடியல? ஆண்டவரை ஏற்றி அறியாதவங்களை, நம்ம சொந்தக்காரங்களை, நம்ம தெரிஞ்சவங்களை ஏன் நம்ம நேசிக்கல சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் நேசிக்கல? நம்மளே நடந்துக்கல. ஏன் நேசிக்கணும்னு சொல்லிடுறேன் நான். ஏன் நேசிக்கல நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன் நம்ம நேசிக்கணும்னா, அவங்க எதை தேடுறாங்களோ அதை ஆல்ரெடி நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறீங்க. அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருக்கட்டும், அவங்க என்னத்தை தேடிட்டு இருக்காங்களோ அதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அவங்கள ஏன் நேசிக்கணும்னா, அவங்க அந்த தேடலுக்கு நீங்கள் ஒரு பதிலாக இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு பதிலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை பெற்றுக்கொண்டீங்க. கரெக்டாக? நீங்கள் யாருக்கிட்டாவது கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அடுத்த ஜென்மம் பற்றியோ, இல்லைன்னா பிளெஸ்ஸிங் பற்றியோ, இல்லைன்னா ஆண்டவர் அறியணும்னு பற்றியோ, ஆண்டவர் என்கிட்ட பேசணுன்னு பற்றி இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அது நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. புரியுது? அதனால தான் நீங்கள் அவங்கள நேசிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரன்றது 100% நம்புறீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ஒரு டாஸ்க்கு. கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னா நீங்கள் லிஸ்ட்டு போட தேவையில்லை. இருந்தாலும் அதான் பண்ணார். என்ன நினச்சார்? ஆஹா, நல்லா ஆண்டவர் கூட இருந்துக்கலாம், சண்டே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம்,
அவர் எங்கே போகிறாரோ கூட போய்க்கலாம். அவர் கூட போனால் சாப்பாடு பார்த்துக்குவார், தூங்குற இடம் பார்த்துக்குவார், எல்லாமே பார்த்துக்கிறாரு. என்ன இருக்குது? ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். நல்ல பணக்கார ஒருத்தர் இப்போ எம்எல்ஏ எம்பி கூட எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட போகும்போதே ஒரு 2 வண்டி கூட போகும். அது ஒரு சைடு அது பந்தாக பார்த்தாலுமே 2வது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற தேவைகள் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறதுனால, புரியுதுங்களா? எல்லாமே கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு மனுஷனே அப்படின்னா கடவுள் ஆண்டவர் கூட இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் அந்த ஆள் யோசிச்சாரு. எப்படியாவது கெஞ்சி எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சதான் ஆண்டவர் வந்து ஃப்ளாப் பண்ணிட்டார். அதை நம்ம யாராவது இருந்தால் கூட பண்ணியிருப்போம். உங்கள் பாஸ்டர் இருந்தால் கூட அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளை கூட வச்சுக்கணும், எப்போ எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே அவனை சாட்சி சொல்ல வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்? கூட வச்சுருந்தா சாட்சி சொல்ல வைக்கலாம் இல்லை? அப்போ நம்ம பெரிய ஆள் ஆகலாம். கரெக்டாக இல்லையா? ஐயா ஒத்துக்கிறீங்களா? நான் இருந்தால் கூட அதான் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் வந்து செய்யலை. அவர் வேறு டாஸ்க் கொடுத்துட்டார். அது என்ன டாஸ்க்கு? அவருக்கு பிடிச்ச டாஸ்க் தான் அவர் கொடுக்குறாரு. நம்மளுக்கு பிடிச்சது நம்ம பண்ணுறோம். பட் ஆண்டவருக்கு பிடிச்சது தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் பேரே மென்ஷனாக இல்லை எங்கேயுமே. நீங்கள் அவர் பேர் பார்க்க முடியாது. பேர் இருக்குதா? தமிழில் இருக்கா? எந்த பைபிளும் பேர் இல்லை. அந்த பிசாசி பிடிச்சவன் அதான் அவன் என்ன அவார்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கிஃப்ட், விருது கொடுத்துருக்காங்க. விருது சாரி. நம்ம தான் நிறைய பேசுகிறோம்ல. நம்ம எப்படி சொல்லலாம்? ஆண்டவர் அறியாதவங்களை எப்படி 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 கூப்பிடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. ஆண்டவரை அறியாதவங்களை, சபையில் இல்லாதவங்களை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? என்ன விருது கொடுக்குறோம் சொல்லுங்கம்மா. இந்த வார்த்தைகள் அவங்க கேட்டாங்கன்னா எப்பாச்சும் வருவாங்களா உள்ள? நீங்கள் அதை வந்து யோசிச்சு பார்த்தீங்களா? அது நாங்கள் ஆல்ஃபாவில் நாங்கள் வந்து ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். என்ன வார்த்தைனா அன்சர்ச், சபையில் இல்லாதவங்க. அதான் பேர். என்னது? அன்சர்ச், சபையில் இல்லாதவங்க. அவங்களும் ஆண்டவர் வந்து அவங்களையும் வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள ரீச் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் வந்து விருப்பப்படுறார். நம்ம அதை செஞ்சோன்னா ஆண்டவர் நம்ம கூட, நம்ம இல்லை மக்கள் பார்ப்பாங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரா? இப்போ ஆண்டவர் என் கூட இருக்காருன்றது நான் சொல்கிறதோட என்னை பார்க்குறவங்க சொல்லணும். ஒரே ஒரு சாட்சி சொல்லிடுறேன். 2012 நான் சென்னைக்கு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ 2012 நான் வந்து நார்த்துலேருந்து சென்னைக்கு வரேன், நாக்பூர்லேருந்து இங்கே வரேன். ஆண்டரோட கிளியரான ஒரு வார்த்தை, நீ வந்து அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம். 2012 மாதத்துக்கு நான் 7.5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் பிஸ்னஸில். மினிமம் ஒரு 5 லட்ச ரூபாய் தான் எனக்கு மாதம் நிற்கும் 2012. அப்புறம் இப்போ எவ்வளோ ஆச்சு? 20 லட்சம் வச்சுக்கிறீங்களா? 20-25 லட்சம் மாதம் எனக்கு வெறும் ப்ராஃபிட் மட்டும் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் கிளம்ப சொல்லிட்டார். எங்கே போகணுன்னு தெரில. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜபிச்சோம். ஆண்டவர் வந்து சென்னைக்காக சொன்னார். வந்துட்டோம். எவ்வளோ டைம் தெரியுங்களா? 12 மணி நேரத்தில் டிசைட் பண்ணோம். 12 மணி நேரம் தான். சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்புறோன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் தான் நான் டைம் கேட்டேன். ஒரு நாள் கேட்கல, 12 மணி நேரம் தான் கேட்டேன். அப்புறம் வீடு பார்த்தா 5 பெட்ரூம் வீட்டில் 2 லாரி லோடு இருக்குது, திங்ஸ் இருக்குது. 5 பெட்ரூம் வீட்டில்
எல்லா நம்ம பொருள் ஏற்றணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 2 லாரி வேணும். என்ன பண்ணணும்னே தெரில. ஆண்டவர் சொன்னார், நீ எதுவுமே எடுத்துகிட்டு போகாத, நீ நம்புறீன்னா நீ கிளம்பு. வந்தாச்சு. வந்துட்டேன். சைக்கிள் கூட இல்லை இங்கே. அங்கே வந்து பைக்கே யூஸ் பண்ணல. இங்கே வந்து சைக்கிள் கூட இல்லை. என் வீட்டு பக்கத்தில் ஒரு கடைக்காரர் இருக்கார். நான் போயிட்டு வரதெல்லாம் பார்ப்பார். நடந்து போவேன். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, குரோம்பேட்டில் இந்த ஸ்டேஷன் இருக்கிறதுனால ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கள் வீடு. பாஸ் வாங்கிட்டேன். ட்ரெயினில் எங்கே போனாலுமே பாஸ் 150 200 எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. நடந்து போவேன், நடந்து வருவேன். இப்போ கேட்குறாரு அவர், என்ன சார் நீங்கள் ஆளே காணோம், இப்போ பார்த்தா இப்படி வர்றீங்க அப்படி போயிடுறீங்க. அப்போனா நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை பிஸி பண்ணிட்டாரு. அவர் நான் டைரெக்டாக போய் காஸ்பல் சொல்லலை, ஆனால் அவர் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு. இவர் வந்து அவர் அந்த நிலைமையில தான் இருக்கார். இன்னும் அந்த கடைக்காரரு அந்த நிலைமையில தான் இருக்கார். எப்படி இருந்தாரோ அதே டிவிஎஸ் தான் இருக்கார். ஆனால் ஆண்டவர் வந்து என் கூட இருக்காருன்றதை நான் சொல்கிறது இல்லை. யார் சொல்கிறாரு? கடைக்காரர் சொல்கிறாரு. இதுதான் மாற்றுறது. நான் வந்து நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்றதை நம்ம சொல்கிறதோட யார் சொல்லணும்? நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும். அது நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வேலை செஞ்சே ஆகணும். என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் புதுசாக நீங்கள் போய் எல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ண தேவையில்லை. ஆண்டவர் என்ன டாஸ்க் கொடுத்தாரு பாருங்கள். மார்க் 5வது அதிகாரத்தில் என்ன டாஸ்க் கொடுத்தாரு? உனக்கு என்ன நடந்துச்சோ அதை போய் சொல்லு. அவ்வளோதான் அவர் சொன்னது. நம்மளால் சொல்ல முடியுமா? நமக்கு ஆண்டவர் ஏதாவது செஞ்சாரா? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கள். ஒரு விஷயம் செஞ்சாரா? ஏதாவது ஒன்று சொல்கிற அளவுக்கு செஞ்சுருக்காரா இல்லையா? யாருக்காவது ஐயா எனக்கு ஒன்றுமே செய்யலை, மேட்ரு என்கிட்ட இல்லை அப்படின்னு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆண்டவரோட நன்மையை நம்ம நிறையவே பார்த்துட்டோம். அதை போய் சொன்னாவே மக்கள் என்ன ஆவாங்களாம்? ஆச்சரியப்படுவாங்க. மக்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்னா அப்புறம் நீங்களும் ஆச்சரியப்பட்டுருவீங்க. எப்படி? ஆண்டவர் கொடுக்க கொடுக்க ஏப்பா போதும் என்ற அளவுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். நான் போன வருஷம் பாஸ்டர் கூட பேசி, நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். நான் போன தடவை பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம் நார்த்தில், அங்கே மகாராஷ்டிராவில். அங்கே நடத்தும் போது இப்போ தான் போன வருஷம் தான் எடுத்தேன் அந்த ஸ்கூலு. பக்கத்துலேயே ஒட்டினோம். எங்கள் ஸ்கூலு ரோடு பக்கத்துலேயே பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. ஸோ நான் அந்த ஸ்கூல் எடுத்தேன்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து என்னை பார்க்க வந்தார் ஆஃபீஸில். இந்த மாதிரி சார், நான் ரெகுலராக போகிறதில்ல, மாதத்தில் 2-3 நாள் போவேன். அவர் கேள்விப்பட்டு வந்தார், பார்க்க வந்தார். என்ன சார்ன்னு சொன்னால், சார் லோன் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னார். நான் சொன்னேன், இது என்னடா இப்போ தான் வந்து ஸ்கூல் எடுத்தேன், இவருக்கு ஒன்றுமே என்னோட நிலைமையே தெரியாது, எப்படி லோன் கொடுக்குறாரு இவர், எப்படி நம்பி வராரு அப்படின்னு சொல்லி சும்மா எனக்கு வேண்டான்னு சொல்கிறதோட சரி கேட்கலாம் என்ன சொல்கிறாங்க. சார் எவ்வளோ சார் உங்களால் கொடுக்க முடியும், எப்போ கொடுப்பீங்க? அப்புறம் ஒரு 10 நாளில் கொடுத்துட்றேன். என்ன சார் டாக்குமெண்ட் வேணும்? டாக்குமெண்ட் எதுவுமே வேண்டாம், நீ வெறும் வந்து கையெழுத்து போட்டுருங்க, நான் தந்துடுறேன். சார் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னா, ஒரு 43 லட்சம் 42 லட்சமோ என்னமோ அவரோட இது இருக்குது, பவர் இருக்குது அவருக்கு. அவர் கையெழுத்து போட்டாருன்னா அந்த காசு லோன் சேங்ஷன் பண்ணுறதுக்கு 43 தான் 45 ஏதோ சொன்னார் அவர், 50க்குள்ளே தான் சொன்னார். ஆனால் அவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. இது என்ன இந்த ஆள் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு காசு வரும்னு. ஆனால் என்னை எப்படி நம்புகிறாரு? ஒரு 50 லட்சத்துக்கு வெறும் கையெழுத்து போடுங்க, நான் 10 நாள் நான் கொடுத்துட்றேன். நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிறது இல்லை சார், ஏன்னா என் ஆதார் கார்டு எல்லாமே சென்னை அட்ரஸில் இருக்குன்னு அவருக்கு சொல்கிறேன். அது பிரச்சனை இல்லை சார், நான் கொடுத்துட்றேன்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டாரு. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஸ்டாஃப் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி சார் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம், நான் இதாகிடுச்சின்னு சொல்லி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறேன், ஒரு பேங்க்குக்காரன், ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேனேஜரு நம்மள ஒரு 50 லட்சத்துக்கு நம்புகிறாருன்னா ஆண்டவர் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். ஆகஸ்ட் மாதம் தான் இவர் வந்து என்னை பார்க்குறாரு. நான் ஜூனில் தான் அந்த ஸ்கூல் எடுத்தேன், ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்க்குறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், நான் லோனுக்கு போகல, நான் லோனு வாங்கலை, ஆனால் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே
அந்த பணம் எனக்கு வரணும். எந்த பணம்? அந்த 50 லட்சம் எனக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் டேட்டு போட்டேன். பாஸ்டருக்கும் சொன்னேன் நான். ஆண்டவருக்கே டேட்டு போட்டேன். என்ன போட்டேன்? நம்ம ரேட்டும் சொல்லிட்டேன், டேட்டும் போட்டேன். நான் சொன்னேன், இந்த ஆள் நம்ப முடியும்னா நீங்கள் எங்கள் அப்பாவாக இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பசங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த நிலைமை இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த 3 லட்சம் பைக் வேணுன்னா 3 லட்சம் பைக் எப்படியாவது வாங்கிடுறானுங்களா? பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் போடுறது கூட காசு இருக்காது, ஆனால் பைக் வச்சுருப்பானுங்க. எப்படி 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 பைக் வாங்குறானுங்க? எப்படி வாங்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நச்சு பண்ணி பைக் வேணா வேணும், இல்லைன்னா நான் சூசைடு பண்ணிடுவேன், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன், எப்படியாவது ஏதாவது சொல்லி வாங்கிடுறாங்களா இல்லையா? அப்போ ஒரு மனுஷனே ஒரு ஒரு பையனுக்கே அவங்களால 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் பைக் வாங்கி அந்த இதே இல்லை அவங்களுக்கு. அந்த கெப்பாசிட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? திறமையா? தகுதி இல்லை அவங்களுக்கு, பணம் இல்லை, ஆனாலும் எப்படியாச்சும் செஞ்சு வாங்கி கொடுத்துட்றாங்களா? நான் சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து உங்கள் புள்ள, நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்கீங்க. எனக்கு அவன் நம்புறான். நான் அது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாவே கான்செப்டே வரல. அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஆண்டவருக்கு நம்ம டேட் போட்டுருவோம். டேட்டை போட்டு விட்டேன் நான். அப்புறமா ஜனவரியில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்ன ஆச்சு பிரதர் அப்படின்னு கேட்டார். எனக்கே தெரில சார், நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன் நான், ஐயோ நம்ம கம்மியாக போட்டோமே, ஆண்டவருக்கு வந்து நம்ம கொடுக்குறத கம்மியாக போட்டோமே அப்படின்ற ஒரு நிலைமை ஆண்டவருக்கு எனக்கே கொடுத்துருக்காரு. நானே இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏதோ பொய் சொல்லியோ நான் எக்ஸாஸ்டேட் பண்ணி சொல்லணும் அவசியமே கிடையாது எனக்கு. ஆண்டவர் செய்கிறாரு. ஏன் செய்கிறாருன்னா அவருக்கு பிடிச்சது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு அதான் ஆசை. செஞ்சுட்டே இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சவங்க அவங்க பிடிச்சது நம்மளுக்கு செய்வாங்க, நம்மளுக்கு பிடிச்சது அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த நன்மையை நம்ம இட்ஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் பிளெஸிங். அது வந்து வெறும் இந்த என்ன ஃபிசிக்கல் பிளெஸிங் என்ன சொல்லுவாங்க, உலக பிரகாரமான பிளெஸ்ஸிங் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து வெறும் உங்களுக்கு பைக்கு காரு கொடுக்குற அளவுக்கு மட்டும் இல்லை, ஆனால் வேறு நிலைமையில் ஆண்டவர் கண்டிப்பாக கொண்டு போவார். நாங்கள் அதான் டிசம்பரில் யோசித்தோம். நாங்கள் எப்போவுமே ஒரு 10 பாஸ்டர்ஸ்க்கு கோவிட்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 10 பேர் லிஸ்ட் எப்போவுமே இருக்கும். டிசம்பர் 20க்குள்ளே எப்படியாவது அவங்களுக்கு நான் வந்து துணி ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருவேன். அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த வருஷம் பூரா நான் அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண மாட்டேன். வெறும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் ஃபோன் பண்ணுவேன், ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த வருஷம் யோசித்தோம், சார் நம்ம எதுக்கு 10 பேரோட நிறுத்தணும். நானும் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். லாஸ்ட் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இந்த கிறிஸ்மஸ் சொல்கிறேன், டிசம்பர். இப்போ இது மார்ச்சில் இருக்கோமா, டிசம்பரில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு நான் என் ஒய்ஃபுக்கு சொல்கிறேன், ஏன் நம்ம 10 பேரோட நிறுத்தணும், இதை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். சார் நான் ஒய்ஃப் கிட்டே கேட்குறேன், எத்தனை பேருக்கு பண்ணலாம் நம்ம, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சஃபாரி துணியும் ஒரு சாரி வாங்கணுன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும், சரிங்களா? அது அப்போ எத்தனை பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். கேளுங்க, போர் அடிக்குதா, பேசணுமா, நிறுத்திட்டுமா, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே ரைட். ஸோ பேசிகிட்டு இருந்தோம். பேசுகிறதப்போ சரி 10ன்றது ஒரு 20 ஆக்கலாமா, ஒரு 25 ஆக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் அப்படியே போயிட்டுருக்கு. சரி ஒரு 25 பண்ணலாமா அப்படின்னு. இல்லை அவங்க சொன்ன 25 ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ஒரு 50 பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஐயோ நீங்கள் 50ன்னா 50 எனக்கு கம்மியாக தோணுது அப்படின்னு. 10லேருந்து அவங்க, நான் 25 சொல்கிறேன், அவங்க 50க்கு வந்துட்டாங்க. நான் சொல்ல, இல்லை நம்ம ஒரு 100 வச்சுருக்கலாம். எங்கேருந்து போகிறோம், 10லேருந்து 100 பேருக்கு ஒரு சஃபாரியும் ஒரு சாரி வாங்கணும், எவ்வளோ ஆகுன்றது ஒரு பட்ஜெட் இருக்குது, கரெக்டாக? ஆனால் காசு வச்சுட்டு நாங்கள் பண்ணல. நாங்கள் டிசைட் பண்ணுறோம், டிசம்பர் மாதம் டிசைட் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு 10லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லி ஒரு 100 பேர் டார்கெட் வச்சுக்கிட்டோம். அப்படியே நம்பர் போகுது. 25லேருந்து 50 போயிடுச்சு, 50லேருந்து 75 போச்சு, 60 போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி சரி 100 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். எத்தனாம் தேதினா ஒரு 2-3ஆம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன், டிசம்பரில்.
எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், நம்ம யார் யாருக்கு வாங்கி கொடுக்குறோமோ பேர் எழுதி வச்சிரு. ஏன்னா அடுத்த வருஷம் திருப்பி நம்ம பண்ணலான்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கு சொல்லி வச்சுருந்தேன். நாங்கள் ஜனவரியில் நியூ இயருக்கு அப்புறம் பார்த்தா அது 100, 150 தாண்டிடுச்சு. நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, எங்கேருந்து இந்த பணம் வந்துருச்சுன்னா எனக்கே தெரில. கொடுக்க ஆரம்பித்தோம், கொடுத்துட்டே தான் இருந்தோம். அப்புறமா கொரியர்கார் ஃபோன் பண்ணுறான். ஆனால் சில பேருக்கு எல்லாம் கொரியர் அனுப்பிச்சிட்டேன், பாக்ஸ் பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சு. சார் 10,000 ரூபாய் தாண்டிடுச்சு சார், நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துருங்க அப்படின்னா. கொரியருக்கே 10,000 ரூபாய் ஆச்சுன்னா எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம்? ஒரு சாரீ, ஒரு ஷர்ட்டு, இது அந்த சஃபாரி பிட்டு அனுப்புகிறோன்னா கொரியருக்காரனுக்கே 10,000 ரூபாய் ஆயிருக்கு எனக்கு டிசம்பர் மாதம். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஆண்டவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அது நம்மனால கூட தடுத்த முடியாது. நீங்களா ஸ்டாப் பண்ணலான்னு பிளான் பண்ணால் கூட பண்ணவே முடியாது. சாரி, லாஸ்ட்டாக ஒரு பிட்டு வச்சுருந்தேன். யாருக்கு கொடுக்கலாம், இது வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம். இப்போ ஒரு எத்தனாம் தேதி, 9ஆம் தேதி, 8ஆம் தேதி, மார்ச் மாதம் 8ஆம் தேதி நான் அங்கே போனேன். 7, 8 அங்கே தான் இருந்தேன். ஒரு பிட்டு இருந்துச்சு வீட்டில். யாருக்காக வாங்கினோம், இது எப்படி நின்றுடுச்சுன்னு தெரில. சரி, இதை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நாங்கள் மகாராஷ்டிரா ஸ்கூல் ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதுக்கு சும்மா பேக் இதில் பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். லாஸ்ட் ஒரு பிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் பண்ணி பெட்டியில் பார்க்குற, யாருக்கு கொடுக்கலான்னு யோசிச்சு ஆண்டவர் வந்து ஒரு பேர் சொன்னார். எங்கள் ஆப்போசிட்டில் ஒருத்தர், ஒரு புத்திஸ்ட் ஆள், எப்போவுமே வெளியே உட்காந்துருப்பார், எப்போவுமே சஃபாரி போட்டு தான் இருப்பார் அவர். அவருக்கு என்ன இன்கம்னா வெறும் அந்த வீட்டில் இருக்கிற ரெண்ட்டு வரும். நிறைய ஒரு 10 வீடு வச்சுருப்பார் நினைக்கிறேன். இந்த ரெண்ட்டு வரும், ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு, எப்போவுமே உட்காந்துருப்பார் அங்கே. நான் அப்புறம் எங்கள் ஸ்டாஃபுக்கு சொன்னேன், இந்த 9ஆம் தேதி நடக்கிற ப்ரோக்ராமோட கார்டும் இந்த பிட்டு கொடுத்து விட்ருங்க அப்படின்னு. அப்புறம் தான் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, அது எனக்காக தான் நான் வாங்கினது. எனக்கு அதே தெரில, எனக்காக நான் வாங்கி வச்ச பிட்டை எனக்கே தெரில அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறது, பயன்படுத்துகிறாரு. நான் வருத்தப்படல, எனக்காக நானே மறந்துட்டேன் அது எனக்காக வாங்கினேன்றது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்கிறதுக்கு செஞ்சுருக்கார் எனக்கு. அதனால் கண்டிப்பாக அது உங்களுக்கும் செய்வார். அதே ஆண்டவர் தான் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், அந்த ஆண்டவர் தான் நம்ம நேசிக்கிறோம், அந்த ஆண்டவர் தான் அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். அந்த நிலைமை மாறணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு பிடிச்ச காரியமே செய்யணும். அவர் பிடிச்சது செஞ்சால் கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு, நம்ம பிடிச்சது அவர், நீங்கள் அதை தடுத்தவே முடியாது. நான் சொன்னேன் இல்லை, இங்கே வரும்போது எனக்கு சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்லி. 2012 இப்போ 2026 இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். நாங்கள் ஒரு 7 பைக் பாஸ்டர்ஸ் வாங்கி கொடுத்தோம். அப்பப்போ ஒரு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் என் வைஃப் சொன்னாங்க, 2025 போன வருஷமே சொல்லிட்டாங்க, இதோட நீங்கள் பைக் வாங்கி கொடுக்க நிறுத்திடணும் அப்படின்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு இதில் கொடுக்கலாமே, எப்பப்போ முடியுமோ அப்பப்போ நம்ம பண்ணணும். இல்லை இதுக்கு மேலே நம்ம கார் தான் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா. அந்த மாதிரி நிலைமை ஆண்டவர் கொண்டு வந்தார். 2025 போன வருஷத்தில் ஒரு காரே வாங்கி கொடுத்துட்டேன் ஒருத்தருக்கு. எனக்கே இப்போ சைக்கிள் இல்லாமல் தான் வந்தேன் நான். ஆனால் ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரு. அதனால் இப்போ பைக்கை நிறுத்திட்டோம் நாங்கள். நான் சொன்னேன், இதுக்கு மேலே பாஸ்டர்ஸ்க்கு நம்ம பைக் வாங்கி கொடுக்கக்கூடாது, வாங்கினா கார் தான் வாங்கி கொடுக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்லிட்டே வந்துட்டாங்க நாக்பூரில், பாஸ்டர் நான் அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு நான் கார் வாங்கி தரேன் அப்படின்னு. காசு இருக்கா? இல்லை, தெரில எனக்கு. ஆனால் சொல்லிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக ஆண்டவர் அது செய்வார், செஞ்சுட்டு தான் இருக்கார். எங்கள் ஆடிட்டர் இந்த தடவை நான் ஃபைல் பண்ணும்போது, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஃபைல் ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் என்னோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, எவ்வளோ வருது, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அவர் பிராமின், அவர் இது நங்கநல்லூரில் இருக்கார், சென்னையில். அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டுங்க, நான் காசு அனுப்பிச்சிட்றேன் அப்படின்ற. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி, ஏதோ மேட்டர் நினைக்கிறேன்னு சொல்லி போயிட்டேன். ஏன்னா எனக்கு கோவிடில் ஒரு தடவை நோட்டீஸ் வந்துருச்சு. நிறைய பாஸ்டர்ஸ்க்கு இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் நாங்கள் நிறைய பரவான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அதில் எனக்கு ஒரு தடவை நோட்டீஸ் வந்துருச்சு. என்னென்னா, இந்த 1000 ரூபாய் ஏன் இத்தனை பேருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அதோட கணக்கு கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு சொல்லி போயிட்டேன். போய் அவர்கிட்ட கேட்குறேன், சார் உங்களது வரவு வர்றதுக்கும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லை சார், எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்றார். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு?
ஒரு ஆடிட்டரையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சார் நான் சொன்னேன், சார் நீ எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணால் தரேன், இது என்னால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார்ன்ட்டு. ஏன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அப்படி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. ஒரு ஆடிட்டர் ஒரு 1000 கம்பெனி பார்க்குறவர், ஒரு 40-50 பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, சார் உங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்தா, பேங்க்கு பார்த்தாவே எங்களுக்கு புரியல சார் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு, நான் ஃப்ராடு பண்ணேன்னு சொல்லலை, பட் ஆனால் அவரால் கணக்கு வந்து செட் பண்ண முடியல. அதுதான் ஆண்டவர் பண்ணுற வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு செய்கிறாருன்னா, பாஸ்டருக்கு செய்கிறாருன்னா, உங்கள் பாஸ்டர் செய்கிறாருன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார். அவருக்கு பிடிச்ச காரியம் செய்ய ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த மேஜிக்கை பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், அதுதான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். நான் வந்தது ஆக்சுவலாக வேறு விஷயம், வேறு மேட்டர் ஆக்சுவலாக பேசியிருக்கணும், வேறு இது தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அது அடுத்த வாரம் பாஸ்டர் வருவாங்க, அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு பிடிச்ச வேலை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ 2 கார் வச்சுருக்கேன், ஒரு கார் நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த மாதம் வந்து அங்கே எனக்கு அந்த கார் கொடுத்ததுனால எனக்கு ஒரு கார் தேவைப்படுது. இப்போ அங்கே போயிடுச்சுன்னா எனக்கு இங்கே ஒரு கார் தேவைப்படும். ஏன்னா என் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஊழியத்தில் இருக்கேன். கண்டிப்பாக எங்களுக்கு 2 கார் தேவைப்படுது. நேற்று தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன வண்டி வாங்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிடலாம், அப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படி கொடுப்பாருன்னா, மற்றவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க. நம்ம லக்ஸரிக்காக இல்லை, நம்ம நிலைமை சைக்கிளே இல்லையே, சைக்கிளே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அடுத்ததும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். வேறு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள் ஆண்டவருக்கு? எப்போ அவருக்கு பிடிச்சதை நம்ம செய்யும்போது அவர் கண்டிப்பாக நம்மளை, அது எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இது மட்டும் சொல்லிடுறேன், ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நம்ம எப்போவுமே ஆண்டவருக்கு நம்ம செய்யும்போது, ஆண்டவருக்காக செய்யும்போது, ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்தும் போது, வி ஷுட் டேக் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அது வந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன சொல்லுவாங்க, சலாக்கியம். சலாக்கியம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்காக? ஆண்டவரோட அனுபவம் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அந்த காரியத்தில் கூட பண்ணி காட்டலாம். அதுதான் ஆண்டவர் விருப்பப்படும். அதுக்காக நம்ம போய் பேண்ட் அடிச்சுட்டு ஏதோ நான் இத்தனை பேருக்கு இவ்வளோ கொடுத்துட்டேன், நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லவங்க, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க கிடையாது, அவங்களுக்கு நிச்சயமே கிடையாது. they never have this experience what you are having. நீங்கள் அனுபவிக்கிற அந்த blessings, அந்த ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால பண்ண முடியும். நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆண்டவர் வந்து நம்மளை அவங்கள பிள்ளையே ஆக்கிட்டாரு, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதை அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். காட்ஸ் பீப்புள் அண்ட் குட் பீப்புள், அந்த காடுக்கும் குட்டுக்கும் ஒரு 0 தான் இருக்குது, ஒரு ஓ தான் இருக்குது. புரியுதுங்களா? GOD. குட்டுக்கும் காடுக்கும் வெறும் ஒரு ஓத வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களால அது பண்ண முடியாது. இந்த காட்ஸ் பீப்புளை மட்டும்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறத பண்ண முடியும். குட் பீப்புள் வந்து அவங்க நினச்சதை அவங்க பண்ணலாம், பட் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், எந்த பெரிய ஆள்கிட்ட போய் பார்த்தாலுமே நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, போய் அவங்க ப்ராப்ளம்ஸை கேட்டிங்கன்னா நம்மளுக்கே தலை சுற்றிடும். தே ஆர் குட் பீப்புள், அவங்க வந்து நல்ல மனிதர்கள், ஆனால் தேவ மனிதர்கள் இல்லை. அந்த பிளெஸ்ஸிங் வந்து வெறும் ஆண்டவர் நம்மளுக்காக தான் வச்சுருக்கார். வெறும் கொடுக்கறது மட்டும் பிளெஸ்ஸிங் இல்லை, நம்ம ரிசீவ் பண்ணுறதே ஒரு பிளெஸ்ஸிங் தான். நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். அது வந்து மற்றவங்களால் அது அனுபவிக்க முடியாது, அது யோசிக்க முடியாது, சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆண்டவருக்காக வாட் எவர் த திங்ஸ் தட் வி ஆர், நம்ம என்ன நிலைமையில் இப்போ இருக்கோமோ எல்லாமே நம்ம ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். நான் சொன்னேன்ல, டிசம்பர் வரைக்கும் நான் ஒரு டேட்டும் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன், ரேட்டும் டேட்டும் ஆண்டவருக்கு. அது முடிஞ்சு ரொம்ப தாண்டி போயிடுச்சு.
இப்போ 2026க்கு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டேன். என்ன பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே தான் நீங்கள், ஏன்னா நான் பார்த்துட்டேன், அதை டேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு ஹோட்டலில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டீ கடை உங்களுக்கு அந்த பிடிச்சி போச்சுன்னா என்ன ஆகும்? திருப்பி அடுத்து போவீங்களா? நீங்களும் போவீங்க, மற்றவங்களும் கூப்பிட்டு போவீங்க. பார்த்தா நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த கடையில் இந்த டீ சூப்பராக இருக்கும், நீங்கள் வாங்க, நானே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறத நம்ம செய்யணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? ஓகே, என் டைம் முடிஞ்சு. பாஸ்டர் வாங்க, ஜெபிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் கேட்ட சாட்சியின் அப்படியாக ரொம்ப பெரிய வசனம்லாம் எடுக்கலை பாஸ்டர். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக பேசுனாங்க அப்படின்லாம் அதில் அர்த்தம் இருக்கிறது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், என்னுடைய விருப்பத்தை நான் அதிகமாக செய்வேன் இல்லைங்களா? அதனுடைய இன்னைக்கு கூட பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அப்பாவோட விருப்பத்தை கேட்குறதே கிடையாது. அப்பாவை சொல்லுவார், இதை நீ படிடா, இந்த மாதிரி செய்டான்னா, பிள்ளை ஒன்று சொல்லுவான், இல்லை நான் இதுதான் செய்ய போகிறேன், இந்த வேலை தான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. கடைசியில் ஏதாவது ஒன்று ஆன பிறகு மறுபடியும் அப்பா கிட்ட வந்து நிற்பான். அப்பா அம்மா கிட்ட வந்து நிற்கும்போது அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் சொன்னதை கேட்டியா? இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை, ஆண்டவர் என்னுடைய விருப்ப பிறகு நான் ஓடுறேன், எனக்கு போய் நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன், இல்லை நான் சபை என் விருப்பம், நான் சர்ச்சு ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையாக வாழணும், சபைக்கு வருவேன், பரிசுத்தமாக வாழ்வேன், ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், காணி கொடுப்பேன், தசமாவை கொடுப்பேன், பாஸ்டர்கிட்ட நல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போயிடுவேன். அது என் விருப்பமா? இல்லை, என் தேவனை கத்த சொல்லுகிற விருப்பத்தை நான் செய்ய போகிறேன்னா? இன்று நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம். இது ரொம்ப அருமையாக பாஸ்டர் சொன்னாங்க. அவரோட சாட்சியோடு இணைந்து, இது லிவிங் டெஸ்டிமனி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சாட்சியோடு அவர் பேசினார்கள். ஏதோ முன்னாடி நடந்துச்சு, எனக்கு போன வருஷம் நடந்துச்சு, 10 வருஷம் நடந்துச்சு அவர் சொல்லவில்லை. ரைட் நவ், இந்த நிமிடத்தில் அவருக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குதோ அதை அவர் சாட்சியாக சொல்லிட்டு கொண்டு இருக்கிறார். அன்பான அருமையான சகோதரி, எந்த வேளையில் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் ஒரு விசை கூட, ஆண்டவரேப்பா உமக்கு பிடித்ததை நான் செய்ய போகிறேன். ஆண்டவரேப்பா, ஆண்டவரே உமக்கு என்ன பிடிக்குமோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, எனக்கு கொடுத்த அந்த சுவிசேஷத்தை, எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே மற்றவருக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன், மற்றவருக்கு சொல்ல போகிறேன். அவங்க சொன்னாங்க, இப்போ உன் ஊரில் போய் சொல்லு, உன் சொந்தக்காரர்கிட்ட சொல்லு, உன் நண்பர்கிட்ட சொல்லு, உன் ரத்த பந்தத்துக்கு சொல்லு, உன்னோட உறவினர்கிட்ட சொல்லு என்று சொன்னது போல அந்த பெயர் சொல்லப்படாத அந்த ஆண்டவர், இப்போ அவனுடைய பேர் பிசாசு பிடித்தவன் பெயரு, பிசாசு பிடித்தவன் பெயரு, ஆனால் அவனுக்கு பெயர் சொல்லவில்லை. இந்த நாளில் அந்த பிசாசு பிடித்தவன் விடுதலை ஆகி இயேசுவிடம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் சொல்றாரு, உன் ரத்த பந்தத்துக்கு போய் சொல்லு, உன் சொந்தக்காரங்க சொல்லு, உன் ஊருக்காரங்கிட்ட போய் சொல்லு போல அவன் போய் சொல்ல 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 அந்த மெகதனுடைய சபை அந்த தேசம் முழுதுமாய் ரட்சிக்கப்பட்டது போல இந்த நாளில நான் வசிக்கிற பகுதி, நான் வசிக்கிற ஸ்ட்ரீட்டு, என் சொந்தக்காரங்க, என் நண்பர்கள், என் கூட பிறந்த ரத்த பந்தம், என் அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், என் அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அத்தியா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், சித்தப்பா சித்தி யாராக இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவரேப்பா உம்முடைய சுவிசேஷத்தை நான் சொல்ல போகிறேன், இயேசு எனக்கு செய்ததை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு இந்த நாளில் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தீர்மானத்தோடு இங்கே இருக்கிற அனைவரும் ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரேப்பா 2-3 வசனங்களில் தான் நாங்கள் கேட்டோம், ஆனால் இந்த வசனத்தில் எத்தனை ஆழங்கள் இருக்கிறது. அப்பா உமக்கு பிரியமானதை பாடல் மட்டும் பாடுவோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், உமக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே, நான் தீர்மானம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆல்ரெடி டிசைடட், உங்களுடைய தீர்மானத்தை நான் செய்ய போகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த நாளில் கூட நாம் எடுத்த இந்த தீர்மானத்தை உறுதியாக நின்று வருகிற ஆண்டவர் இந்த குட் ஃப்ரைடேக்கு, வருகிற உயிர்த்தந்த நாளுக்கு என் நண்பரோடு வருவேன், என் அண்ணன் தம்பியோடு வருவேன், என் அக்கா தங்கச்சியோடு வருவேன்,
என் குடும்பத்தை ரட்சிக்கப்படாத பிடிச்ச நான் இழுத்துட்டு வருவேன். அந்த சத்தியத்தினை அறிந்து கொள், நான் பெற்ற ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற விடுதலை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருகிற நாட்களில் ஆண்டவர் அழைத்து கொண்டு வர போகிற ஆண்டவர் தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த ஜனம் இரட்டிப்பாய் மாறுவதாக, இருக்கிற இந்த ஜனங்கள் இரட்டிப்பாய் மாறுவதாக, இந்த ஸ்தலம் இடம் ஜனங்களுக்கு கொள்ள அளவுக்கு உட்காரத்தக்கதாக ஜனங்களை கொண்டு வருவாராக. கர்த்தாவே, நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோம் ஆண்டவர். ஆண்டவர் எடுத்த தீர்மானத்தை உறுதியாக இருக்கு. இந்த பிள்ளைகள் உறுதி செய்யும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேண்டிய கிருபை தந்து நடத்தும். இவருக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும் ஆண்டவரை நீ தான் செய்ய முடியும். பரிசுத்த அப்படி கிருபை செய்வராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.